Hi, this is Mahalakshmi, physiotherapist from BVL Hospital, Selayur. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் flat foot. Flat footனா என்னது அப்படின்றது இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. It is called as pes planus. Foot of the sole வந்து arch வந்து கம்மியா இருக்கும். இது எதனால வருது அப்படின்னா சைல்ட்ஹுட்ல இருந்தே உங்களுக்கு வந்து ஃப்ளாட் ஃபுட் மாதிரி தான் இருக்கும். வளர வளர அந்த சோல் வந்து லைக் அந்த பிளான்டா ஃபேஷியல் வந்து உங்களுக்கு வளராம இருந்ததுன்னா இன் அடல்ட் ஸ்டேஜ்ல வந்து ஃப்ளாட் ஃபுட் மாதிரி ஆயிடும். ஸோ அதனால உங்களுக்கு ஹீல் பெயின் வரும், வாக்கிங் டிஸ்கம்ஃபர்ட் வரும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம எக்ஸசைஸ் மூலியமா கரெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃப்ளாட் ஃபுட் எக்ஸசைசஸ் என்னென்னன்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஹீல் ரைஸ் அண்ட் ஹீல் ரைஸ் வாக்கிங், அதுக்கப்புறமேட்டு கிரேட் டோ எக்ஸ்டென்ஷன்ஸ், அதுக்கப்புறமேட்டு கிரேட் டோ ஃப்ளெக்ஷன்ஸ். அது மாதிரி ஒரு எக்ஸசைஸ் மூலயமா நம்ம வந்து ஃப்ளாட் ஃபுட்டை வந்து நம்ம கரெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஹீல் ரைஸ் வாக்கிங் அப்படின்னா நம்மளோட டோவை மட்டும் கிரவுண்டில் பிளேஸ் பண்ணிவிட்டு ஹீலை நல்லா ரைஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் அப் அண்ட் டவுன் ரைஸ் பண்ணி இறக்கணும். 15 ரெப்பிடேஷன்ஸ் பண்ணும், 3 செட்ஸ் பண்ணணும். ஹீல் ரைஸ் வாக்கிங் வந்து உங்களோட ஃபுட் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அண்ட் ஹீல் ரைஸ் இது வந்து உங்களோட காஃப் மசிலையும் டிபியாலிஸ் போஸ்டீரியர் மசிலையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ தட் ஆர்ச் ஆஃப் த ஃபுட் வந்து உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகும். செகண்ட் ஒன் வந்து கிரேட் டோ எக்ஸ்டென்ஷன். இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காலோட கட்டை விரலை மட்டும் மேலே அசைக்கணும். அடுத்து வந்து கால் கட்டை விரலை தவிர்த்து மீதி 4 விரல்களையும் மேலே வந்து அசைக்கணும். இது வந்து ஆரம்ப காலத்தில் வந்து பண்ண முடியாது. எதனாலனா டியூ டு வீக்னஸ். இது பண்ணுறதுனால என்னென்னா எக்ஸ்டென்சார் ஹாலுசஸ் மசிலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். ஃபுட் எக்ஸ்டென்ஷன் எப்படின்னா நம்மளோட க்ராஸ் லெக் போட்டுட்டு சிட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபுட்டை மட்டும் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இது மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணணும். ஸோ தட் உங்களுக்கு பிளான்டா ஃபேஷியா மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகும். தென் 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். அகெயின் இதை வந்து பண்ணணும். தென் ரிலாக்ஸ் பண்ணணும். இதே மாதிரி ஒரு 3 டைம்ஸ் ரெப்பிடேஷன் பண்ணால் நம்மளோட பிளான்டா ஃபேஷியா மசில் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும்.